நாமக்கல்லில் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு எதிரான அதிருப்தி நிர்வாகிகள் பட்டியல் பெருகிக் கொண்டே செல்வது அதிமுகவில் தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. தங்கமணிக்கு எதிராக பொங்கி எழுந்து அதிருப்தி நிர்வாகிகள் 2 பேர் பேசிய ஆடியோக்கள் சிக்கியுள்ள நிலையில் கட்சி தலைமையான எடப்பாடி பழனிசாமி தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தேர்தல் நெருங்க அதிமுகவுக்கு 4 துருவங்களில் இருந்தும் பிரச்சனை வெடித்து வருவது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு சவாலான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. பிரிந்து சென்றவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற குரலுக்கு மத்தியில் கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் உட்கட்சி பூசல் தலைவிரித்து ஆடுவது கலக்கத்தை தூண்டிக்கொண்டேதான் இருக்கிறது. 6 தொகுதிகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நாமக்கல் மாவட்ட செயலாளராக தங்கமணிதான் இருந்து வருகிறார். கடந்த தேர்தலில் குமாரபாளையம் தொகுதியில் தங்கமணியும் பரமத்தி வேலூர் தொகுதியில் சேகரும் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற நிலையில் மற்ற 4 தொகுதிகளில் திமுக தான் வெற்றி பெற்றது. இப்படி இருக்கையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் தண்ணீர் ராஜ்யம் காரணமாக நாமக்கல் அதிமுகவில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி வருவதாக கொதிக்கிறார்கள் இரத்தத்தின் இரத்தங்கள். தன்னை தாண்டி யாரும் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்து வரும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி செல்வாக்கிருக்கும் நிர்வாகிகளை கூட தயங்காமல் வேட்டையாடி வருவது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி நிர்வாகிகளை பொறும வைத்துள்ளது. அப்படி தங்கமணிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வரும் நிர்வாகிகள் 2 பேர் நியூஸ் தமிழ் செய்தியாளரிடம் புலம்பி தள்ளிய ஆடியோக்களும் சிக்கி உள்ளன. 2011, 2016 தேர்தல்களில் நாமக்கல் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த பாஸ்கர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கமானவர் என கூறப்படுகிறது. தற்போது நகர செயலாளர் பொறுப்பில் இருக்கும் பாஸ்கருக்கும் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கும் எப்போதும் 7ஆம் பொருத்தமாகத்தான் இருந்து வருகிறதா? ஆலோசனை கூட்டங்களுக்கு அழைக்காதது, தன்னிச்சையாக நிர்வாகிகளை நியமிப்பது என தங்கமணி மீது புகார் கடிதம் வாசித்து புலம்பி தள்ளிய பாஸ்கர் 2 முறை எம்எல்ஏவாக இருந்த தாம் 2021 தேர்தலில் தோற்று போக முக்கிய காரணமே தங்கமணியின் உள்ளடி அரசியல்தான் என குண்டை தூக்கி போட்டு அதிர வைத்தார். சரி, மீறி சீட்டு கொடுத்து ஜெயிச்சுக்க முடியுமா? நாகரிகம் அரசியல உங்க ஊர்ல இதே மாதிரி ஒரு எக்ஸ்எம்எல்ஏ இத்தனை வருஷம் இருந்த நகர செயலாளர் போடாம தட்டி வச்சா ஏத்துக்குவியா? எனக்கு தெரியாம ஒருத்தன் ஒரு போஸ்டிங் உங்க ஊர்ல போட்டு நீ ஏத்துக்குவியா? செம்மட்டை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி உனக்கு மட்டும் நான் ஏத்துக்குவியா? எல்லாம் இன்னைக்கு பின்னாடி குத்திட்டு இருக்காரு சார். பதில் சொல்லுவோம் நினைச்சிட்டு இருக்காரு. தனக்கு சமமாக ஆள்பலம் பணபலம் கொண்ட பாஸ்கரை ஓரங்கட்டுவதில் குறியாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கட்சி பணிகளை செய்யாமல் காலை வாரும் வேலையையே முழு நேரமும் செய்து வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து புகார் அளித்தாலும் அவர் சமாதானம் பேசி திருப்பி அனுப்பி விடுவதாக குமுறினார் பாஸ்கர். யாரை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு காரை கூட்டிட்டு போயிட்டு எனக்கான ஒண்டிச்சலை எனக்கு தெரியாம ஒரு ஒண்டிச்சலை போடுறாரு. ஒண்டிச்சலை போட ஒண்டிச்சலை இது ஒண்ணு பாக்கல, ஒண்டிச்சலை வந்து இது ஒரு கட்சி பாக்கல. அவருக்கு அவர் கட்சி வந்து போன நிமிஷம் மற்ற ஏற்ற வந்து ஓப்பனா தெரியும், தொகுதி ஃபுல்லாவே தெரியும். எதிர்ப்பா வேலை செஞ்சு ஊழல் கூட்டத்துக்கு நான் அடிச்சே சொன்னா அவன் மறுபடியும் போடுறாங்க. இது சம்பந்தமா பொதுச் செயலர் சொல்லி இருக்கிறீங்களா? பொதுச்செயலர் சொன்னாரு, போட்டு சமாதானம் கொடுக்குறாரு. அந்த சேவிங் ட்ரெண்டிங் வந்து ஒரு 10 மாசம் கொடுத்தாரு, பழைய ஆரம்பிச்சிட்டாரு. இதே மனநிலையோடு இருக்கும் முன்னாள் எம்எல்ஏ சந்திரசேகரனும் நியூஸ் தமிழ் செய்தியாளர்களிடம் புலம்பி தள்ளினார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயண ஏற்பாடுகள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு கூட முன்னாள் எம்எல்ஏ சந்திரசேகரனை தங்கமணி அழைக்கவில்லை என கூறப்படுகிறது. பாரம்பரியமாக அதிமுக குடும்பமாக இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் தங்கமணியால் கட்சி பணிகளில் இருந்து ஒதுங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனையை கொட்டினார். நீங்க எல்லாம் ஏதோ அழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி? ஆமா, அழைப்பு கொடுக்கலங்கிறத அழைப்பு கொடுக்கல நம்ம ஒரு விசேஷத்துக்கு வந்து நம்ம முன்னாள் எம்எல்ஏ ஒரு தொகுதியுடைய வேலை பொறுப்பாக எனக்கு அழைப்பது இல்லை, அதனால போகல, வேற ஒண்ணும் இல்லைங்க.
இப்படி முன்னாள் அமைச்சர் தங்கமணியால் பாதிக்கப்பட்டவர்கள் என நாமக்கல்லில் அதிமுகவில் பெரிய பட்டியலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைக்காமல் தன்னை விட யாரும் வளர்ந்துவிடக் கூடாது என்ற கவனத்திலேயே இருக்கும் தங்கமணியால் நாமக்கல்லில் இருக்கும் 6 தொகுதிகளையும் அதிமுக இழக்க நேரிடும் என கண்ணீர் வடிக்கின்றனர் ரத்தத்தின் ரத்தங்கள். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மன வருத்தம் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் தேர்தலுக்குள் உட்கட்சி பூசலை முடித்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.